வெல்கம் டு ஏஎஸ்பிஎன் அகாடமி. இது தமிழுக்கான ரிவிஷன் வீடியோ. ஆல்ரெடி நம்மளோட சேனல்ல பொது தமிழ் இலக்கணத்துக்கு தலைப்பு வாரியா விளக்கம் பிடிஎஃப்பும் கொடுத்துட்ருக்கோம். சைட் பை சைடா ஒவ்வொரு தலைப்புக்கும் எக்ஸ்ட்ரா ப்ராக்டிஸ்க்காக ரிவிஷனும் கொடுத்துட்ருக்கோம். அந்த ரிவிஷன்ல உங்களுக்கு ஒவ்வொரு தலைப்புக்குமே 20 கொஸ்டின் கிட்ட 20க்கு மேலேயே கூட கொஸ்டின்ஸ் ப்ராக்டிஸ்க்காக ஒவ்வொரு டைப்லயும் வேற வேற டைப்ல உங்களுக்கு கொடுத்துட்ருக்கோம். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா ஒரு தலைப்புக்கு நீங்க புக்ல இருக்க மாதிரி ஒரு 4 மட்டும் பார்த்துட்டு போறது கண்டிப்பா எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல யூஸ் ஆகாது. நீங்க நிறைய ப்ராக்டிஸ் பண்ணணும். இப்படி கேட்டா எப்படி இருக்கும், இப்படி கேட்டானப்ப ஒவ்வொரு தலைப்புக்குமே நீங்க நிறைய கொஸ்டின்ஸ் பண்ண வேண்டியிருக்கும். அந்த நோக்கத்துல தான் கொடுத்துட்டு இருக்கோம். இந்த ரிவிஷன் முடியும் போது தமிழுக்கு மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு 2000 கொஸ்டின்ஸ் கவர் பண்ற மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு ஒவ்வொரு தலைப்புக்கான விளக்கம் பிடிஎஃப் தனியா ஒரு பிளேலிஸ்ட்லயும் ரிவிஷன் தனியா ஒரு பிளேலிஸ்ட்லயும் இருக்கும். நம்மளோட சேனலுக்குள்ள போய் நீங்க செக் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி 2 தலைப்புக்கு இதே மாதிரி ரிவிஷன் போட்டிருக்கோம். இப்ப யூனிட் 1ல இருக்க 3வது தலைப்பு குறில் நெடில் வேறுபாடு. இதுல இருக்க கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஆன்சர் பாருங்க. உயிர் குறில் எழுத்துக்கள் மொத்தம் எத்தனை? ஆன்சர் 5. எது அந்த 5 எழுத்துக்கள் அப்படின்னா ஆ, இ, உ, ஏ, ஓ அப்படிங்கிற உயிர் எழுத்துக்கள் 12ல இந்த 5 எழுத்துக்கள் மட்டும்தான் குறில் எழுத்துக்கள். அதனால இதை உயிர் குறில் எழுத்துக்கள் அப்படின்னு சொல்றோம். நெக்ஸ்ட் கொஸ்டின், இதுக்கான ஆன்சர் பார்க்கலாம். ஒரு எழுத்து ஒலிப்பதற்கு 2 வினாடிகள் எடுத்துக்கொண்டால் அது டேஸ் எனப்படும். அதாவது எப்பயுமே ஒரு வினாடி நம்ம ஒரு சொடக்கு போடுறோம் இல்லையா, அந்த 1 செகண்ட் எடுத்துக்கிட்டா அது குறில் எழுத்துக்கள். 2 வினாடிகள் எடுத்துக்கிட்டா 2 சொடக்கு போடுற டைமோ இல்ல 2 கண் இமைக்கும் நேரமோ ரெண்டும் ஒரே டைம் தான் ஆகும். அந்த மாதிரி ஆச்சுன்னா அது நெடில் எழுத்துக்கள் அப்படின்னு சொல்றோம். அதனால நெடில் எழுத்துக்கள் தான் இதுக்கான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். இதுக்கான ஆன்சர் பாருங்க. உயிர் மெய் நெடில் எழுத்துக்கள் மொத்தம் எத்தனை? இப்போ வெறும் உயிர் நெடில் எழுத்துக்கள் எத்தனை அப்படின்னு கேட்டா 7ன்னு நம்ம சொல்லிடுவோம். ஆனா உயிர் மெய் நெடில் எழுத்துக்கள் தான் இங்க கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. அப்ப உயிரெழுத்தும் மெய்யெழுத்தும் சேர்ந்து இப்ப நம்ம சா வரிசைன்னு எடுத்துக்கிட்டா சா, சி, சு, அதாவது நெடில் எழுத்துக்கள்னா எதுன்னு சொல்லுவோம் நம்ம. உயிரெழுத்துக்கள் 5 அப்படின்னும் போது நெடில் எழுத்துக்கள் மிச்சம் இருக்கிற 7 தான் நெடில் எழுத்துக்கள். அந்த நெடில் எழுத்துக்களோட சேர்ற மெய்யெழுத்துக்கள் வரிசை எல்லாமே உயிர் மெய் நெடில் தான். சா, சி, சு, சே, சை, சோ, சௌ. இதே மாதிரி அடுத்து கா, கி, கு அப்படின்னு வரிசையா 18 மெய்யெழுத்தும் நெடில் எழுத்தோட சேரும்போது நம்மளுக்கு மொத்தம் 126 எழுத்துக்கள் கிடைக்கும். இது மட்டும் தனியா தெரியணும். அதனாலதான் இது ஒரு கொஸ்டினா கேட்டிருக்கோம். உயிர் மெய் நெடில் எழுத்துக்கள். கொஸ்டின் நல்லா கவனிக்கணும். உயிர் நெடில் எழுத்துக்கள்னா 7 தான். உயிர் மெய் நெடில் எழுத்துக்கள்னா எல்லாம் ரெண்டும் சேர்ந்து இணையும் போது 126 எழுத்துக்கள் நம்மளுக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின், ஆன்சர் பாருங்க. ஈஸி தான். மழையை தடுக்க டேஸ் பயன்படும். குடையா கூடையா? குடை தான் பயன்படும். அதனால நமக்கு தெரியும் ஆன்சர் குடை. மழையை தடுக்க குடை பயன்படும். நெக்ஸ்ட் கொஸ்டின், இதுக்கான ஆன்சர் பாருங்க. வருடத்தில் மொத்தம் 12 டேஸ் உள்ளன. 12 அப்படின்னா 12 அப்படின்னு அர்த்தம். அது தெரியறதுக்காக தான் இந்த கொஸ்டின்.
பதினெண் அப்படின்னா 18. ஓகேவா? அந்த பன்னிரு அப்படின்னா 12 அப்படிங்கிறது தெரியணும். பன்னிரு என்ன இருக்கும் வருஷத்துல? மடங்களா, மதங்களா, மாதங்களா, மரங்களா? மாதங்கள் தான் இருக்கும். இந்த மாதிரி சில்லி கொஸ்டின்லாம் வருமா அப்படின்னா, நம்ம எப்பயுமே ரொம்ப ஓவர் திங்கிங் பண்ணிட்டு ரொம்ப எக்ஸ்பர்ட்டா மட்டும் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போயிருவோம். ஆனா அங்க போய் இந்த மாதிரி சில்லி கொஸ்டின்ஸ்ல வந்து நிறைய நம்மளே இப்ப நீங்க எக்ஸாம் ப்ராக்டிஸ் பண்ணும்போது உங்களுக்கு தெரியும். டக்குன்னு மதங்கள மாதங்கள்னு வாசிச்சிருவோம். நிறைய பேர் ரீடிங்ல வந்து மிஸ்டேக் பண்ணுவோம் இல்லையா? அப்படி வாசிக்கும் போது அந்த அந்த இடத்துல நம்ம எக்ஸாம் ஹால்ல இருக்கிற அந்த ப்ரெஷர்ல தப்பு பண்ணிடுவோம். அதனால இந்த மாதிரி கொஸ்டின்ஸும் நீங்க ப்ராக்டிஸ் பண்ண விட்டு போக வேண்டியது ரொம்ப முக்கியம். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். இதுக்கான ஆன்சர் குறில் நெடில் மாற்றத்தில் தவறான இணையை கண்டறிக. இது என்னன்னா, இப்போ எப்படி இதை கண்டுபிடிக்கிறது அப்படின்னு ஒரு குழப்பம் வரும். ஏன்னா இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து இதுக்கு முன்னாடி கேட்டிருக்காங்க ப்ரீவியஸ் இயர்ல. அது உங்களுக்கு தெரியணும்னு தான் இப்படி எடுத்திருக்கேன். குறில் நெடில்னே டைரக்டா கேட்க மட்டும் மாட்டாங்க, இந்த மாதிரியும் கேட்பாங்க. அதாவது என்னன்னா, இந்த வேர்ட்ஸ் இருக்கும், அதுல இந்த ஃபர்ஸ்ட் லெட்டரை மட்டும் நீங்க கம்பேர் பண்ணணும். இ ஈ குறில் நெடில், இதுக்கான நெடில் வார்த்தை வந்துருச்சு. அடுத்து பாருங்க, உ ஊ பா பா வந்துருச்சு. அப்ப இது எல்லாமே சரியாதான் இருக்கு. தவறானதுதான் நம்மளுக்கு வந்து கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. அப்ப சிறகு வளர்த்தல், சி வந்திருக்கு, இங்க வா வந்திருக்கு. ஓகேவா? குறில் நெடில் வரல. அப்ப இதுதான் வந்து ஆன்சர், தவறான விடை. இப்படி சூஸ் பண்ணணும். ஏன்னா ஒரு சில நேரம் கொஸ்டினே உங்களுக்கு புரியாம போயிரும். ஈஸியான கொஸ்டின் தான், ஆனா என்ன கேக்குறாங்க அப்படிங்கிறது தெரியாம போயிரும். குறில் நெடில் வேறுபாடுல இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின். ஆன்சர் பாருங்க. குறில் நெடில் வேறுபாடு உணர்ந்து பொருள் அறிக. கனகம், கானகம், இந்த மாதிரி 2 வார்த்தை கொடுத்துருவாங்க. இதுல ஒவ்வொன்றுக்கும் என்ன அர்த்தம் அப்படிங்கிறது கீழே இருக்க மேட்ச்ல இருந்து நம்ம சூஸ் பண்ணணும். இப்ப பாருங்க, கனகம் அப்படின்னா பொன், கானகம் அப்படின்னா காடு. அட்லீஸ்ட் 2ல ஏதாவது ஒருதுக்கு நீங்க ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டா கூட நீங்க இன்னொன்னு மேட்ச் பண்ணிடலாம் ஈஸியா. இப்ப கானகம்ன்றது காடுன்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும். அப்ப அரசன், தொடுதல், தங்கை நீங்க கொடுத்துருக்காங்க 2வது. அப்ப அதெல்லாம் வர வாய்ப்பு இல்லை. அப்ப காடு. அப்ப கனகம்னா பொன் அப்படின்னு இருக்க சான்சஸ் நிறைய இருக்கு. அப்ப இதுன்னு சூஸ் பண்ணிக்கணும் நீங்க. இந்த மாதிரி 2ம் தெரியாத பட்சத்துல நம்ம ஒருதையாவது கெஸ் பண்ணி அதை வச்சு இன்னொன்னு ஆப்ஷன் போடணும். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். இதுக்கான ஆன்சர் பாருங்க. கோடிட்ட இடத்தில் பொருந்திய சொல்லை சேர்க்க. டேஸில் டேஸ் குளித்தது. அதாவது மடுவில் மாடு குளித்தது. இது ஆல்ரெடி கேட்ட ஒரு கொஸ்டின், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். மடுவில் மாடு குளித்தது. மடு அப்படின்னா ஒரு குளம், குட்டை அப்படி சொல்லுவோம் இல்லையா? அந்த மாதிரி ஒரு பிளேஸ். அது நம்மளுக்கு தெரியாட்டி கூட நெக்ஸ்ட் இதை பாருங்க, டேஸ் குளித்ததுன்னு இருக்கு. அப்ப என்ன வரும்? இங்க ஆப்ஷன்ல ஃபுல்லா 2வது ஆப்ஷன்ல நாடு, வீடு, சூடுன்னு இருக்கு. இதெல்லாம் வர வாய்ப்பு இல்லை. அப்ப மாடு தான் வரும். அப்ப மடுவில் மாடு குளித்தது. நீங்க மற்ற ஆப்ஷன்லாம் போட்டு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து அந்த ஆன்சரே கரெக்டா வராது. அந்த சென்டென்ஸே வந்து நல்லா இருக்காது. அதனால இதுதான் ஆன்சர்ன்றது ஈஸியா நீங்க சூஸ் பண்ணிடலாம். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். இதுக்கான ஆன்சர் பாருங்க. குறில் நெறில் வேறுபாடு அறிந்து சரியான இணையை தீர்க்க. சிலை, சீலை. இப்ப சிலைனா என்ன நமக்கு தெரியும்? சிலைனா சிற்பம். அப்ப இங்க 2 இடத்துல வந்து சிற்பம் இருக்கு ஆப்ஷன்ல, ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல. அப்ப 2வது சீலை, சீலைனா புடவைன்னு நமக்கு தெரியும். அப்ப சிற்பம், புடவை. ஒரு சில இடங்கள்ல புடவை சிற்பம்னு கொடுத்துருப்பாங்க. இங்கேயே ஆப்ஷன் பி கொடுத்துருக்காங்க பாருங்க, அந்த மாதிரி
டக்குன்னு அதுவும் மீனிங் வருதுல்ல அப்படின்னு போட்டுறக்கூடாது. அதுக்கு நேரா இப்ப ஃபர்ஸ்ட் சிலை இருந்தா ஃபர்ஸ்ட் சிற்பம் தான் இருக்கணும். ரெண்டாவது சீலை இருந்தா ரெண்டாவது தான் புடவை இருக்கணும். அந்த ஆர்டர்ல இருக்கிற ஆப்ஷனை மட்டும் தான் நீங்க சூஸ் பண்ணணும். எப்பயுமே மாத்தி ஒரு ஆப்ஷன் கொடுப்பாங்க. புரியுதா? இந்த ஒவ்வொரு பேட்டர்னும் தெரியுன்றதுக்காக தான் இந்த கொஸ்டின் எல்லாமே இந்த மாதிரி கொடுத்துருக்கேன். ஆப்ஷன் எல்லாமே. நெக்ஸ்ட் இது பாருங்க. இதுக்கான ஆன்சர், யாப்பிலக்கண அடிப்படையில் எழுத்துக்கள் டேஸ் வகைப்படும். எப்படின்னா 3 வகைப்படும். அது என்ன? 3 வகைப்படும்னா எழுத்துக்கள் 3 வகைப்படும். என்னன்றதையும் தெரிஞ்சுக்கணும். நீங்க சும்மா மனப்பாடம் பண்ண முடியாது இல்லையா? யாப்பிலக்கண அடிப்படையில எழுத்துக்கள் 3 வகைப்படும். அது வந்து குறில், நெடில், ஒற்று. குறில் எழுத்துக்கள், நெடில் எழுத்துக்கள், ஒற்று எழுத்துக்கள் அப்படின்னு பிரிப்பாங்க. அதுதான் யாப்பிலக்கண அடிப்படையில எழுத்துக்களோட வகைகள். இதெல்லாமே எங்க இருக்கு? நாங்க இது படிக்கும்போது இதெல்லாம் படிக்கலையே அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, நம்மளோட சேனல்ல நான் ஒவ்வொரு தலைப்பும் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது இதெல்லாமே தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இதுக்கான பிடிஎஃப்பும் நான் கொடுத்துருப்பேன். நீங்க அதுல போய் செக் பண்ணுங்க. இதுக்கு முன்னாடி பார்க்காதவங்க அதை போய் பார்த்துட்டு அதுபடி படிச்சுட்டு வந்து நீங்க டெஸ்ட் எழுதும்போது இன்னும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா நான் வந்து ஒரு தலைப்பு அப்படின்றதா நான் எல்லாமே கவர் பண்ணி கொடுத்துருப்போம். கொஸ்டின்ஸ் இப்படிதான் வரும். உங்களுக்கு வெறும் எக்ஸசைஸ் மட்டும் வராது. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் 11th கொஸ்டின் பார்க்கலாம். இதுக்கான ஆன்சர் பாருங்க. குறில் நெடில் பொருள் வேறுபாடு காண்க. செய், சேய் அப்படிங்கிற 2 வார்த்தை. இந்த செய்யுக்கு என்ன அர்த்தம் வரும்? ஏதாவது ஒரு விஷயத்த செய் அப்படின்னு சொல்றதுதான் செய். சேய் அப்படின்னா குழந்தை. தாயும் சேயும் நலம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? சேய்னா குழந்தை. அப்ப இந்த 2 மீனிங்கும் வர்ற மாதிரி எந்த ஆப்ஷன் இருக்கு பாருங்க. ஃபர்ஸ்ட் பகுதி, பாதின்னு இருக்கு. இதெல்லாம் வராது. செய்யினா செயல், சேய்னா குழந்தை. ஆப்ஷன் பி தான் வந்து கரெக்டா இருக்கு. அதனால இதோட ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் கொஸ்டின். இதுக்கான ஆன்சர் பாருங்க. கேப்டன் கிரிக்கெட் போட்டியில் டேஸ் அடித்தான். என்ன அடிப்பாங்க? சதம், சாதம், பதம், மதம் இப்படி இருக்கு. நம்மளுக்கு இதை பார்த்தாலே தெரியும். சதம் அடிச்சிட்டாங்க அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம். 100 அடிச்ச உடனே நம்ம என்ன சொல்லுவோம்? சதம். சதம்னா 100. தசம், தசம்னா 10, சதம்னா 100. அந்த டிஃபரன்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? சதாவதானி, தசாவதானி அப்படியெல்லாம் சொல்லுவாங்க. தசம்னா 10. அதான் தசாவதாரம் படம்லாம் எடுத்தாங்க இல்லையா? 10 ஆக்டிங் பண்ற மாதிரி. அது 10. சதம்னா 100. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். இதுக்கான ஆன்சர், காலையில் எழுந்து டேஸ் துலக்கி டேஸ் பருகினால் உடலுக்கு நல்லது. என்ன வரும்? பல் துலக்கி பால் பருகினால் உடலுக்கு நல்லது. கல், கால் வராது. பால், பல் அதே மாத்தி வந்திருக்கு, அதுவும் வராது. கால், கல் அதுவும் வராது. அதாவது பால் குடித்தால் அப்படின்னு வரக்கூடாது. பால் பருகினால். மரபு பிழையில நம்ம இது பார்த்திருக்கோம். ஓகேவா? நம்ம வேற ஒரு இது பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கும் போதே அதுல வர்ற இன்னொரு இலக்கணத்தையும் நம்ம பார்த்துக்கிட்டே போகணும். அப்பதான் நம்மளுக்கு எப்பயுமே அட் அ டைம்ல 2 இதை வந்து நம்ம பிராக்டிஸ் பண்ணிக்கலாம். இப்ப இந்த இடத்துல பாருங்க, பல் துலக்கி பால் குடித்தால் உடலுக்கு நல்லது அப்படின்னு கொடுக்கல. பால் பருகினால் அப்படின்னு தான் கொடுத்துருக்கேன். அப்ப என்ன? பால்னா பருகு அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். ஓகேவா? அதையும் சேர்த்து இது கூட தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து 14th கொஸ்டின். இதுக்கான ஆன்சர் பாருங்க. உயிர்க்குறில் 5ம் முறையே 18 மெய்யெழுத்துக்களுடன் உணர்வதால் உருவாகும் உயிர்மெய் எழுத்துக்களுக்கு டேஸ் என்று பெயர்.
புணர்வதால் புணர்வதால் உருவாகும் எழுத்துக்கள். இப்ப உயிர் குறில் எழுத்து இருக்கு. 18 மெய் எழுத்துக்களோட சேர்ந்தா என்ன ஆகும்? குறில் எழுத்துக்கள் எல்லாமே உருவாகும். அப்படித்தானே? இத உயிர்மெய் குறில்னும் கொடுக்கலாம் ஆன்சர்ல. வெறும் குறில் எழுத்துக்கள்னு சொல்லலாம். ஏன்னா மொத்தம் இருக்கிற 247 எழுத்துல வர்ற எல்லாமே அந்த குறில் எழுத்துக்கள் உயிர்மெய் குறிலாவும் இருக்கலாம். அதை வெறும் குறில்னு நம்ம சொல்லலாம். உயிர்மெய் குறில் எழுத்துக்கள் என்று பெயர். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம். ஏன்னா எதுக்கு இதை கொடுத்தேன் அப்படின்னா, இந்த மாதிரி ஸ்டேட்மெண்டா கேட்கும்போது நம்மளுக்கு அதை புரிஞ்சுக்கிறதே கஷ்டமாயிரும் ஒரு சில பேருக்கலாம். இப்போ உயிர் குறில் 5ம் மெய்யெழுத்துக்களுடன் புணர்வதால் உருவாகும் உயிர்மெய் எழுத்து என்னடா கொடுத்துருக்காங்க அப்படின்னு ஆயிரும். நீங்க அதை தெளிவா படிங்க. அது ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான். உயிர் குறில்னா நம்ம பார்த்தோம் இல்லையா 5 எழுத்துக்கள். அந்த 5ம் உயிர்மெய் எழுத்துக்கள் 18 இருக்குல்ல, அது கூட சேரும்போது என்ன ஆகும்? நம்மளுக்கு உயிர்மெய் குறில் எழுத்துக்கள் கிடைக்கும். அவ்வளவுதான். அடுத்த கொஸ்டின் பாருங்க. இதுக்கான ஆன்சர், பின்வரும் தொடரில் குறில் நெடில் பிழையை திருத்தி எழுது. பாருங்க, டேஸ் முடிந்தவன் வீடு டேஸ் முடிவில் உள்ளது. அதாவது விதி முடிந்தவன் வீடு வீதி முடிவில் உள்ளது. அதாவது யாரோ ஒருத்தர் இறந்து போயிட்டாங்க. இன்னொருத்தவங்க வந்து கேக்குறாங்க அவங்க வீடு எங்க இருக்குன்னு. அப்ப அந்த இறந்து போனவங்க வீடு இந்த தெருவோட கடைசியில இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்குதான் இதோட அர்த்தம். அப்ப இந்த இடத்துல எந்த வார்த்தையை போட்டா கரெக்டா மேட்ச் ஆகுது? வீதி முடிந்தவன் வீடுன்னு வருமா? வராது. விதி முடிவில் உள்ளதுன்னு வருமா? வராது. அப்ப விதி முடிந்தவன் வீடு வீதி முடிவில் உள்ளது. படு பாடு வராது. அணி ஆணி வராது. அப்ப இதுதான் சரியான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். இதுக்கான ஆன்சர், குறில் நெடில் மாற்றம் அறிந்து பொருள் வேறுபாடு கண்டறி. இதே மாதிரிதான் 2 வார்த்தை கொடுத்துருக்காங்க. அதுக்கான மீனிங் கண்டுபிடிக்கணும். சுடு சூடு. சுடுனா ஏதோ ஒரு இதை வந்து சுடுறது. ஓகேவா? சுடுதல். அப்ப சூடு அப்படின்னா சூடு பட்டுருச்சு அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? அப்ப தீக்காயம், ஏதோ ஒரு தீக்காயம். அப்ப சுடு சுடுதல், சூடுனா தீக்காயம். அதுதான் வந்து சரியான விடை. நெக்ஸ்ட் கொஸ்டின். இதுக்கான ஆன்சர் பாருங்க. குறில் நெடில் மாற்றம் கண்டறிந்து தவறான இணையை தேர்ந்தெடுக்க. இப்ப இதுக்கு முன்னாடி சுடு சூடு, தாய் சேய் அப்படிலாம் கொடுத்துருந்தோம். ஆனா இங்க எதுவுமே கொடுக்காம கீழே டைரக்டா ஆப்ஷன் கொடுத்துட்டாங்களே அப்படின்னு நீங்க பயந்துராதீங்க. இதுதான் நான் உங்களுக்கு முன்னாடி சொன்னேன்ல, அந்த மெத்தட் தான். அதனாலதான் இதை நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் பிராக்டிஸ்க்காக. பாருங்க, இப்படி வெறும் ஆப்ஷன் மட்டும் இருக்கும், மேல எதுவுமே இருக்காது. ஆனா குறில் நெடு வேறுபாடு கண்டுபிடிங்கன்னு அப்படின்னா நம்ம இந்த ஃபர்ஸ்ட் லெட்டரை வந்து பார்க்கணும். வளம் வாழ்வு, சுழல் சூழல், இனம் ஈனம். அப்ப வா வா, சு சு, இ இ அதெல்லாம் வந்து குறில் நெடில் கரெக்டா வந்திருக்கு. இந்த வார்த்தையில தான் அகம் புறம்ல தான் ஆவும் பூவும் வந்திருக்கு, சம்பந்தம் இல்லாம இருக்கு. குறில் நெடில்ல வராது. அதனால இதுதான் வந்து ஆன்சர். இந்த மாதிரி சூஸ் பண்ணணும். ஏன்னா நீங்க கொஸ்டின்ல வந்து ஏதாவது 2 வார்த்தை கொடுத்துதான் குறில் நெடில் வேறுபாடு கேட்பாங்களே, இங்க எதுவுமே கொடுக்கலையேன்னு கன்ஃபியூஸ் ஆயிடாதீங்க. இந்த மாதிரி கொடுத்தா நீங்க இருக்கிற ஆப்ஷன்லயே நீங்க குறில் நெடில வந்து கண்டுபிடிக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். உயிர் ஆன்சர் பாருங்க. உயிர் மெய் குறில் எழுத்துக்கள் மொத்தம் எத்தனை? நான் சொன்னேன் இல்லையா, உயிர் குறில் எழுத்துக்களும் மெய் எழுத்துக்களும் சேரும்போது நம்மளுக்கு உயிர்மெய் குறில் எழுத்துக்கள் கிடைக்கும். அது மொத்தம் எத்தனை? அது எல்லாத்தையும் கூட்டி பார்த்தோம் அப்படின்னா எவ்வளவு வரும் அப்படின்னா 90. உயிர்மெய் நெடில் எவ்வளவுன்னு பார்த்தோம். இப்ப உயிர்மெய் குறில் எழுத்துக்கள் மொத்தம் எல்லாத்தையும் கூட்டும் போது எவ்வளவு கிடைக்கும்னா 90 அப்படின்னு கிடைக்கும். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம்.
இதுக்கான ஆன்சர் பாருங்க. ஆக்சுவலா கொஸ்டின்ல வந்து இங்க ஒரு அப்படிங்கிற வார்த்தையை சேர்த்துக்கோங்க. ஒரு எழுத்தை ஒலிப்பதற்கு ஒரு மாத்திரை அல்லது ஒரு வினாடி எடுத்துக்கொண்டால் அந்த எழுத்துக்கள் டேஸ் எனப்படும். ஒரு மாத்திரையோ இல்ல ஒரு வினாடியோ எடுத்துக்கிட்டா என்ன, அது குறில் எழுத்துக்கள். ஏற்கனவே சொன்னோம். இரு மாத்திரையோ அல்லது இரு வினாடிகளோ எடுத்துக்கிட்டா, 2 வினாடியோ எடுத்துக்கிட்டா அது நெடில் எழுத்துக்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். இதுதான் லாஸ்ட் கொஸ்டின். இதுக்கான ஆன்சர் பாருங்க. குறில் நெடில் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான விடையை தேர்ந்தெடு. நடு, நாடு. நடுனா ஏதோ ஒரு பொருளை நடுறது. நடுதல் அப்படின்னு கூட ஆப்ஷன்ல இருக்கலாம். ஊன்றுதல் அப்படின்னு இருக்கலாம். எல்லாம் ஒரே மீனிங் தான். நாடு அப்படின்னா நம்ம தேசம் அப்படின்ற ஆப்ஷன் கூட இருக்கலாம். இல்ல நாடுதல். நாடுதல்னா விரும்பு. இந்த மாதிரி எது வேணாலும் இருக்கலாம். இப்ப பாருங்க, ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல தேசம் இருக்கு. ஆனா அதுக்கு முன்னாடி என்ன கொடுத்துருக்கு? தேடுன்னு கொடுத்துருக்கு. அப்ப நடுக்கு தேடு வருமா? வராது. நாடுக்கு தேசம் வரலாம், ஆனா வராது. நம்மளுக்கு தேவை ரெண்டுமே மேட்ச் ஆகணும். அப்போ நடுனா ஊன்று, நாடுனா விரும்பு அப்படிங்கிறது தான் இதுல கரெக்டா பொருந்திருக்கு. அதனாலதான் இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் கொடுத்துருக்கேன். ஒண்ணு வந்து ஒரே இதுக்கு ரெண்டு மீனிங் கூட இருக்கும். இப்ப நாடுக்கு தேசமும் இருக்கு, விரும்பும் இருக்கு. ஆனா நீங்க எதை வச்சு சூஸ் பண்ணோம்னா இன்னொரு ஆப்ஷனும் எதுக்கு கரெக்டா மேட்ச் ஆகுதோ அதை வச்சுதான் நீங்க வந்து ஆன்சர் வந்து சூஸ் பண்ணணும். இதோட இது முடிஞ்சதுப்பா. இந்த இதுல வந்து உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலோ எதுவாக இருந்தாலும் நீங்க கீழே கமெண்ட்ல கேட்கலாம். இந்த மாதிரி ஒவ்வொரு தலைப்புக்குமே நம்மளோட சேனல்ல உங்களுக்கு பிராக்டிஸ்க்காக ரிவிஷன் கொடுக்க போறோம். நீங்க இதை அட்டன் பண்ணும்போது ஒரு தடவை நீங்க அந்த டாபிக்கை படிச்சுட்டு வந்து அட்டன் பண்ணுங்க. அப்பதான் யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதே மாதிரி டைம் இருந்தா நீங்க வந்து ஆன்சர் போடுறதுக்கு முன்னாடியே ஒரு நோட்ல நீங்க ஆன்சர்லாம் மார்க் பண்ணிட்டு செக் பண்ணி எவ்வளவு உங்களுக்கு வருது அப்படிங்கிறத கவுண்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் டைம் திரும்ப அதை ப்ராக்டிஸ் பண்ணும்போது அதுல ஃபுல் மார்க் நம்ம எடுக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு நீங்க பண்ணுங்க. அப்போ வந்து உங்களுக்கு அந்த தலைப்புல எப்படி கொஸ்டின் கேட்டாலும் ஆன்சர் பண்ற கெப்பாசிட்டி உங்களுக்கு வந்துடும். இப்ப இந்த இதை நீங்க அட்டன் பண்ணி முடிச்சிட்டீங்க. யாரு எவ்வளவு மார்க் வாங்குனீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட்ல போடுங்க. அப்பதான் மத்தவங்களுக்கும் அது வந்து ஒரு மோட்டிவேட்டடா இருக்கும். ஓகே, எல்லாருமே படிச்சுட்டு ரிவிஷனுக்கு வந்துட்டாங்க, நம்ம இன்னும் படிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் வரும். சைட் பை சைடா நம்மளோட இதுல வந்து ஆல்ரெடி யூனிட் 5 வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். 6, 7 அவ்வளவுதான் இருக்கு. தமிழே முடிஞ்சிரும். ஒவ்வொன்றும் தெளிவா வந்து கொடுத்துருப்போம். நீங்க நம்ம சேனல்ல பிளேலிஸ்ட்ல போய் பொதுத்தமிழ் இலக்கணம் அப்படிங்கிற பிளேலிஸ்டையும் இன்னொரு இதுல பொதுத்தமிழ் இலக்கணம் ரிவிஷன் அப்படிங்கிற பிளேலிஸ்டையும் செக் பண்ணிக்கோங்க. இது மட்டும் இல்லாம ஜிகே, மேக்ஸ், கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாத்துக்குமே பிடிஎஃப் கொடுத்துட்டு இருக்கோம். ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஜிகேக்கெல்லாம் முக்கியமான 100 லெசனை மட்டும் செலக்ட் பண்ணி நடத்திட்டு இருக்கேன். அதையும் ஒரு வாட்டி வெரிஃபை பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும். உங்களை மாதிரியே எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ற உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் யார் இருந்தாலும் அவங்களோட சேனலை சஜஸ்ட் பண்ணுங்க. அதே மாதிரி எக்ஸாமுக்கு கால் ஃபார் வந்த உடனே ஃப்ரீயா ஆன்லைன்ல டெஸ்ட் பேட்ச் போட போறோம். அதுக்கு நம்மளோட சேனல்ல கீழே டிஸ்கிரிப்ஷன்ல மோர்ல போய் வாட்ஸ்அப் சேனலோ இல்ல டெலகிராம் சேனல்லையோ நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா கொஸ்டின் பேப்பர்ஸ், ஆன்சர் கீ, ரேங்க் லிஸ்ட் எல்லாமே அந்த ஃப்ரீ டெஸ்ட்டுக்கு அதில் தான் நாங்கள் சென்ட் பண்ணுவோம். அதனால அதில் ஆல்ரெடி நீங்க ஜாயின் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து எக்ஸாம் டயத்தில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, அடுத்த வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ, பை.